தாவைக்காவின் தலைவர் நடிகர் விஜய் இப்படி ஒரு அசம்பாவிதம் தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னை பார்க்க வந்திருக்கிறவர்களுக்கு நடக்கும் என்று கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். முழுக்க முழுக்க இது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் தவறு. முதலமைச்சர் உத்தரவு போட்டா தான் காவல்துறை செயல்படும். முதலமைச்சர் பேசாம வாழாவிருங்க பாத்துக்கிட்டு இருங்கன்னா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதிகம் பேர் தேவையில்லைன்னா பேசாம இருப்பாங்க. அதைத்தான் செய்திருப்பார்களோ என்று நமக்கு சந்தேகம். நிச்சயமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் முழுமையான காரணம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த நடந்த 40 பேர் உயிர் போயிருக்குன்னா அதுக்கு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். ஆம்புலன்ஸ்ல தாவேகாவோட கொடி ஊட்டிருக்கு. இன்னொரு ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா திமுகவுடைய கொடி ஊட்டிருக்கு. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் போன இடத்துல வேணும்னே விட்டாங்க ஆம்புலன்ஸ். இவ்வளவு பெரிய கட்சியான, எதிர்கட்சியான, தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு மிக வெற்றிகரமான கட்சியான அண்ணா திமுகவுக்கே அவங்க அப்படி பண்ணி பாக்குறாங்க. விஜய் பார்க்க மாட்டாங்களா? நான் சொன்னேன், எங்க அண்ணன் லெப்ட் ஹேண்ட் புண்டு வரல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு பாட்டுக்கு 171 தொகுதிகளை மிஞ்சியாச்சு. இது ஊடகத்துக்கு ஒரு தீனி. கரூர் என் சொந்த மண். நான் பிறந்து வளர்ந்த ஊர். ரொம்ப நாட்டுக்கே, இந்திய திருநாடு முழுமைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளமான ஊர். தொழில் நிறைந்த ஊர். ஒரு ஏற்றுமதியிலிருந்து, ஒரு மஸ்கிட்டோ நெட்டில் கொசுவலை உற்பத்தியிலிருந்து, பஸ் பாடி பில்டிங்கிலிருந்து, மிகப்பெரிய விவசாயம் செழித்த ஊர், தொழில் செழித்த ஊர், எல்லாமே ஒரு பிரமாதமான ஊர். புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட கருவூர்பாங்க. முதல் கரு அது அங்கே உற்பத்தியான இடம். அதுக்கு ஒரு கதை உண்டு. அப்படி கருவுக்கும் அந்த ஊருக்கும் தொடர்புடைய கருவூர் சித்தர் இருந்த அந்த கருவூரில் நான் பிறந்த ஊர். நான் பெருமையாக இருப்பேன். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு துயரமான சம்பவம் அந்த ஊரில் நடந்தது. 2 நாளாக எனக்கு நார்மலாகவே இல்லை. நான் என் கணவரெல்லாம் அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்படி மனித உயிர்கள் விலை மதிப்பில்லாத உயிர். ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி போராடுறாங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு. சர்வ சாதாரணமாக 30-40 பேர், கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே, அது ஒரு தொலைக்காட்சியிலே எடுத்த உடனே 40 பேர்னு வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 பேரை உண்மையிலேயே இறந்து போயிருக்காங்க. 30 பேருக்கும் மேலே உயிரற்ற உடல்களாகவே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இதில் யாரை சொல்கிறது? நம்ம இந்த துயர ஒரு நீங்காத வடுவாக நமக்கு அமைந்து விட்டதை இதை போய் நம்ம எந்த நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல இந்த நேரத்தில் யாரையும் குற்றம் சொல்வதற்கு அதை போய் நம்ம உள்ள என்னன்னு ஒரு தோண்டி பார்ப்பதற்கெல்லாம் இது சமயம் அல்ல. முதல்ல எல்லாமே செட்டில் ஆகணும், அதற்கு பிறகு பேசிக்கொள்வோம் என்றார். இப்போ 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. இப்போது நம்ம அது என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் ஏதோ அதிமுக செய்தி தொடர்பாளராக சொல்லவில்லை. ஒரு தமிழ்நாட்டின் குடிமகளாக அந்த ஊரில் எல்லாவற்றையும் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளாக ஊடகப் பிரிவில், செய்தி பிரிவில் இருந்துங்கிற முறையில் சொல்கிறேன். முழுக்க இது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் தவறு, கவனக்குறைவு. பார்த்தீங்கன்னா காவல்துறை செயலற்று போயிருக்கு. காவல்துறை அங்கே செயல்படவே எதற்கு அவ்வளோ குறைவான தெரியாதா? ஒரு மிக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் வரார். நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு படத்தில் நடித்த ஹீரோயின் வந்தாலோ, அல்லது ஒரு காமெடி ஆக்டர், ஒரு சாதாரண சைடு ரோலில் நடிக்கிறவங்க வந்தால் கூட அங்கே கூட்டம் நிறைய வரும். இப்போ இருக்கப்போ டாப் ஆக்டர் வர்றார். நீங்கள் அவரை ஒரு கட்சியினோட தலைவர்னு கூட பார்க்க வேண்டாம். ஒரு பெரிய ஒரு மிக பிரபலமான ஒருத்தர் அங்கே வராருங்கிறப்ப நிச்சயமாக அங்கே கூட்டம் அதிகம் கூடும்னு எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்பிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் இது 6வதுன்னு நினைக்கிறேன், 6வது நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே அவருக்கு ரொம்ப பல லட்சம் பேரை கூடுறத செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதற்கு தகுந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும். அதற்கு தகுந்த அளவுக்கு காவல்துறையினருடைய, போலீஸ்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கணும். அவங்கள ஒழுங்குபடுத்தியிருக்கணும். அது பண்ணாமல் விட்டது காவல்துறையின் குறைபாடு. முழுக்க ஃபெயிலியர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கார். அவருடைய செயலற்ற தன்மை. முதல்ல நம்ம அதைத்தான் சொல்றோம். செயலற்ற முதல்வராக, பொம்மை முதல்வராக முதலமைச்சர் இருக்கிறாருங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் இது நிரூபிக்கப்படுது. தாவைக்காவின் தலைவர் நடிகர் விஜய்
தம்பி. நிச்சயமா இப்படி ஒரு அசம்பாவிதம் தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னை பார்க்க வந்திருக்கிறவர்களுக்கு நடக்கும் என்று கனவில் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் அதை நினைச்சு எதிர்பார்த்து செய்திருப்பார் என்று ஒரு இம்மி அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை. உண்மையிலேயே நிலைகுலைஞ்சு தான் போயிருப்பார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ரொம்ப வருத்தத்தில் தான் இருப்பாருங்கிறத நம்ம உணர்றோம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக அவர் செய்திருக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அவர் கோட்டை விட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி இது முதல் தடவை இல்லை இவரை பார்க்க வந்தவர்கள் இறந்து போகிறது. மதுரையில் கூட 2-3 பேர் இறந்து போனார்கள். விழுப்புரத்தில் 2 பேர், மொத்தம் 6 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாவேகாவுடைய இந்த மாநாடுகள்லையும் இதுலையும். அப்படிங்கிறப்போ என்னென்னா, அவரை பார்க்க வரவங்க எல்லாமே இளைஞர்கள், சின்ன பசங்க. ஒரு வாக்களிக்கும் வயது கூட வராத 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர். நம்ம பார்த்துருப்பீங்க, என்டிடிவி நிருபரை ஒரு சின்ன பையன் ஒரு சால்வை எடுத்து அவர் போட்டு யாருக்கா பண்ணுவாங்களா? ரிப்போர்ட்டர் அப்படி பண்ணுவாங்களா? அது கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அவன் வந்து கழுத்தில் போட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணி அதையும் மீறி அவர் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு வர்றார். அப்படி விவரம் புரியாத மிக சிறு வயதில் உள்ள இளைஞர்களை கொண்ட கட்சி. அவருக்குடைய ஃபேன் ஃபாலோயிங்கிறது பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்கள். அவங்கள இழுத்து பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது, அதுவும் ஒரு 10 பருவத்தில் டீனேஜில் இருக்கிறவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வீட்டில் முடியுதா? வீட்லேயே நம்மளுக்கு முடியறதில்ல. சொன்னால் அத்தனை லட்சம் பேரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு திறமை தம்பி விஜய்க்கு இருக்கணும். அதுக்கு தான் அவர் தவறிட்டார். நிச்சயமாக ஒரு சும்மா சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. முதலமைச்சர் உத்தரவு போட்டால் தான் காவல்துறை செயல்படும். முதலமைச்சர் பேசாமல் வாழா விருங்க பார்த்துக்கிட்டு இருங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதிகம் பேர் தேவையில்லைன்னா பேசாமல் இருப்பாங்க. அதைத்தான் செய்திருப்பார்களோ என்று நமக்கு சந்தேகம் வருது. இது நடக்காதது ஒன்றுமில்லை. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆன்டிசிபேட் பண்ணணும். இதை வந்து அவர் அந்த இடத்துல அவர் தன்னுடைய ரசிகர்களை வழி நடத்துவதிலும், ரசிகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுக்க அரசாங்கத்தையே காவல்துறையவே நம்பிக்கிட்டு இல்லாம இவர்களாகவும் கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பை செஞ்சிருக்கணும். அந்த இடத்துல தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூட சொன்னாங்க, அனுபவம் வேணும். அனுபவம் இல்லை. அதே இதில் ஒரு நாளுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அதே வேலுச்சாமிபுரத்தில் அந்த இடத்துல எங்கள் மீட்டிங் ஒன்று, அண்ணன் எடப்பாடியார் வந்த மீட்டிங் நடந்தது. அதுலேயும் பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம்? லட்சக்கணக்கான பேத்தை இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்ட்டியில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பல மாவட்டங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் வர சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டம் பிரம்மாண்டம்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். அதே போல வர்ற வழியெல்லாம் நிற்க வைக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள். இது வந்து சீக்கிரம், இது முதல் தடவையிலிருந்தே இவருடைய சுற்றுப்பயணத்தில் அந்த ஒரு விமர்சனம் இருக்கு. வேணே மெதுவாக போகிறது, 7 மணி நேரம் ஆச்சு, 9 மணி நேரம் ஆச்சு, அப்படியெல்லாம் சொல்றதுக்காகவே அப்படி மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரணம் 2 தான். இப்போ எங்கள் மீட்டிங்கில் எப்படி நடக்குது, எங்கள் பொதுச் செயலாளர் போகிற இடத்துல பார்த்துருப்பீங்க, பயங்கர வரவேற்பு. ஆனால் அந்தந்த தொகுதியை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க, 2-3 இடங்கள்ல பிரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கூட்டம் வந்து அதுலேயே பிரம்மாண்டமான கூட்டம். அப்போ என்ன ஆகும்? கூட்டம் அப்புறம் கட்டுக்கோப்பான கூட்டம். எல்லாம் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் பெரியவர்கள், இளைஞர்கள். அதுவும் அண்ணா திமுகவில் தலைவர் சொல்லிட்டு அப்படியே கேட்பாங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வழி விடுங்கன்னா வழி விடுவாங்க, பார்த்துக்கலாம்ப்பான்னா பார்த்துக்குவாங்க. அது மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம் எங்களுடைய அண்ணா திமுகவுடைய கூட்டம், மக்கள், எங்களுடைய தொண்டர்கள். அந்த இடத்துல தம்பி விஜய் உண்மையிலேயே அனுபவம் வேணும் இல்லை, தங்களுக்கு அனுபவம் இல்லை, கூட அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் இல்லைங்கிற அந்த ஒரு தன்மையை நிரூபிச்சிட்டார். அவருக்கு அனுபவம் இல்லை, அது வந்து கிளியரா தெரியுது. அப்படி இருக்கையில் முதலமைச்சர் ஆகிறேன், எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகிறேன்னு அவர் சொல்றது நியாயமா? அதைத்தான் நான் கூட எல்லாத்துலேயும் கேட்குறேன். இன்னும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப ஒரு ஜென்டிலாக இது வரைக்கும் அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை இது வரைக்கும். ஆனால் அனுபவம் இல்லைங்கிறத நேற்று இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவங்க வந்து சுட்டி காட்டாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ திமுகவில் துணை முதல்வர் ஆயிருக்காரே, வந்துட்டு என்ன பண்ணாரு? அனுபவம் இல்லை, விளையாட்டுத்தனம். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே அவர் லாயக்கு இல்லை. அங்கே விளையாட்டுத்துறையில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அத்தனை ஊழல் நடக்குது விளையாட்டுத்துறையில. ஏதாவது ஒன்று தெரியுமா தம்பி உதயநிதிக்கு? தெரியாது. ஏன்னா அனுபவம் இல்லை. அவங்களுக்கு வந்து மக்கள் மேல பிரியம் இல்லை. நெப்போ கிட்ஸ், வாரிசு அரசியல்,
நெப்போ கிட்ஸுடைய வேலை என்ன? என்ஜாய் பண்றது. அதிகாரத்தையும் அதிகாரத்தின் மூலமாக வரக்கூடிய படாடாபத்தையும் அப்படியே என்ஜாய் பண்றது. சந்தோஷம், ஜாலியா அவங்க நட்போட இந்த பாவப்பட்ட ஜனங்களையோ சாமானிய மக்களையோ ஏழைகளையோ பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி கிட்டத்தட்ட விஜயும் அந்த ஒரு செல்வத்துல வளர்ந்தவர். அவருக்கும் மக்களுடைய கஷ்டம்லாம் டைலாக் டெலிவரி இல்லை. ரொம்ப பெரிய பொறுப்பு முதலமைச்சருங்கிறது. அதற்கு பக்குவமும் அதற்கு நிறைய படிப்பு அறிவும் காலேஜில் படிச்சிருக்கணும் இல்லை. காலேஜில் பெரிய பெரிய பட்டப்படிப்பு வாங்கிட்டு நம்மளுடைய முதல்வர்கள்லாம் இல்லை இது வரைக்கும். பெருந்தலைவர் காமராஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய அம்மா புரட்சி தலைவர். பட் மக்களை படிச்சிருப்பாங்க, ஒரு கஷ்டம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும், நிறைய நூல்களை வாசிச்சு நிறைய அறிவை தேக்கி வச்சிருப்பாங்க. நிறைய அப்படியாவது ஒன்று இருக்கணும்னா அதுவும் தம்பிக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால எடுத்த உடனே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒரு ஆயா சொல்லிட்டு இருக்கு 2 கட்சியே தான் வரணுமா, ஏன் வரக்கூடாது? யாரோ சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க தெரியுது. அந்த அம்மாவுக்கு சான்ஸ்ன்னு சொல்ல தெரியல. இன்னொரு அம்மா நேத்து இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. இதுக்கு ஆளுங்கட்சிய நிச்சயமா ஆளுங்கட்சி காரணமா இருக்கும். திமுக இஸ் கேப்பபிள், பிவேர் ஆஃப் டிஎம்கே. அதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது, பிவேர் ஆஃப் டிஎம்கே. டிஎம்கே இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங். இந்த மாதிரிலாம் சொல்றது செய்யறதுக்கு அவங்க தாராளமா செய்வாங்க. அதை எதிர்பார்த்திருக்கணும். அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு ஒரு கட்சி தலைவர் பார்த்திருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் அவரு தோத்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் கம்மியா இருக்கு. இதுல போய் நான் முதலமைச்சர் ஆகிறேன்னா எப்படி முதலமைச்சராகி ஒரு மாநிலத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அதே இடத்துல இந்த இடத்துல எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளவு அழகா பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 171 தொகுதி இது வரைக்கும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டார். ஒரு இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு இடத்துல அந்த அப்படியே பேனர் ஒன்று மேலே விழுந்தது. அதே பயமா இருந்தது, யார் என்ன உண்மையிலே நேச்சுரலா விழுந்ததா இல்லையாங்கிறது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு கவலையாகவும் பயமாகவும் தான் இருக்கு. அதே போல ஆம்புலன்ஸை விட்டாங்க. முதல்ல யதார்த்தமா நினைச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொன்னோம். அதை திருப்ப வர்றப்ப நான் இப்போ ஒரு கூட்டம் போயிருந்தேங்க திருமழிசையில். முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவருடைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்துட்டே இருந்தது. ஆனால் உள்ளே வர முடியாது. ஏன்னா எங்களது ஒரு சந்து ஒரு பெரிய ஒரு வீதியில் நடந்ததுனால உள்ளே வர்றதுக்கு வேலை இல்லை. ஆனால் தாண்டி போயிட்டே இருந்தது. உண்மையிலேயே பக்கத்தில் மருத்துவமனைகள் இருக்குது போகுதா முதல்ல அப்படி நினச்சவங்க அப்புறமா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இன்னும் இத்தனையா போகும் ஒரே டைம்ல. அப்படி எங்கள் அண்ணன் எடப்பாடியார் போன இடத்துல வேணும்னே விட்டாங்க ஆம்புலன்ஸை. அப்படி இவ்வளவு பெரிய கட்சியான எதிர்கட்சியான தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு மிக வெற்றிகரமான கட்சியான அதிமுகவுக்கே அவங்க அப்படி பண்ணி பார்க்குறாங்க. விஜய் பார்க்க மாட்டாங்களா? இன்னும் உஷாராக இருந்திருக்கணும். அது வெரி சாரி டு சே திஸ். எங்கள் ஊர் மக்கள், எங்கள் பகுதி மக்கள், மக்கள்னா எல்லாரும் மக்கள் தான் அகில உலகத்தில் யார் இருந்தாலும், அதில் இது இன்னும் டீப்பாக பாதிக்குது. 40 பேர்கிட்ட போய் இன்னும் எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் ஃபைனல் ரிசல்ட்னு தெரியல. இவர் ஆளுங்கட்சியான திமுக திட்டுறாரு, மேலே இருக்க பிஜேபி திட்டுறாரு. ஏன் காங்கிரஸை பற்றி ஒன்றுமே சொல்கிறதில்ல? காங்கிரஸ் என்ன அவ்வளோ புனிதமான கட்சியா? காங்கிரஸ் எந்த தவறுகளுமே பண்ணலையா? இன்னைக்கு இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், நீட், ஜிஎஸ்டி, இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? காங்கிரஸ் காரணம். அதை விட அது கூட ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் போன்றவர்கள் காரணம். திமுக அமைச்சர்கள் காரணம். காங்கிரசும் திமுகவும் அப்படி அவங்க தான் பொருந்தாத கூட்டணி. முதல்ல கூட்டணியோட தாத்பரியம் என்னன்னு விஜய்க்கு புரியுமா? கட்சியினோட கொள்கைகள் என்னன்னு விஜய்க்கு புரியுமா? பிஜேபி என்ன கொள்கையில் இருக்குது, திமுக என்ன கொள்கையில் இருக்கு, காங்கிரஸ் என்ன, இல்ல அண்ணா திமுக எப்படி மக்களுக்கு சேவையாற்றுகிறது ஏதாவது தெரியுமா? முதல்ல கூட சொன்னாரு என்ன தலைமை இல்லாம இருக்குதுன்னு. எப்படிப்பட்ட தலைமை! ஒரு சொல்வதற்கே நாங்க காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையா இருப்போம்னு சொல்வேன். அப்படி காலரை தூக்கி விட்டு கொண்டு இது எடப்பாடியார் மாடல் பிரமாதமான ஆட்சி தந்த ஒரு அருமையான முதலமைச்சர், அவர் எங்களுக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு, நாங்க பெருமையா சொல்லுவோம். அது கூட தெரியாதான். வர வர வெள்ளாட்டு பசங்க காலமாய் போச்சு. இங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அந்த போய் பப்ல தண்ணி போட்டுக்கிட்டு தெரியறவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல்ல உட்காந்துக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆவேன் ஒருத்தர்
நான் வந்து துணை முதல்வரே அப்பா செல்வாக்குல தாத்தா செல்வாக்குல ஆயிட்ட ஒருத்தர். அதே கூட இந்த வாரிசு அரசியலை ஒழிக்கணும் நாங்க கேட்கறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். வாரிசு அரசியலினுடைய அட்டகாசம் தாங்க முடியாம தான் பக்கத்துல நேபாள் நாட்டுல இவ்வளவு பெரிய கலவரம், ஆட்சியே மாத்திட்டாங்க. அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது. இங்க நாம அவ்வளவு பெருசு பண்ண வேண்டியது இல்ல. 26 மே மாதம் வரப்போற தேர்தல்ல மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து ரெட்டலைக்கு ஓட்டு போட போறாங்க பாருங்க. அப்ப இப்படி உளர்வாயர்கள் எல்லாம் உளர்றாங்க பாருங்க. நான் இதையும் விஜயுடைய மற்றொரு உளறலாத்தான் நான் எடுப்பேன். இது என்ன அரசியல் தெரியும் விஜய்க்கு? வாங்க எங்கூட பேச சொல்லுங்க விஜய, வேற யாரும் வேண்டாம். பெரிய தலைவர், என்ன பெரிய தலைவர் அவரு? பெரிய டான்சரா இருந்தா நீங்க தலைவரா? என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு நல்ல டான்சர், அவ்வளவுதான் என்னுடைய ரேஞ்ச். அவரை பத்தி நான் நினைக்கிறது நல்ல டான்சர், நல்ல என்டர்டெய்னர். ஒரு நல்ல படம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு 50,000 1 லட்சம் எடுத்து யாருக்காவது கொடுத்ததை பார்த்திருக்கீங்களா? இப்ப ஏதோ ஒரு 20 லட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது அவரு காசு வந்து கொடுப்பாரா? இந்த கூட்டத்து ஏற்பாடுகள் எதுவுமே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கையில இருந்து 1 ரூபா செலவு பண்றது இல்லைன்னு தான் நாங்க கேள்விப்படுறோம். முக்கியமான இடங்களில் இருந்து வர்றதெல்லாம் தண்ணீர் அங்கங்க வச்சிருக்கணுமா வேண்டாமா? அதிமுக வந்து பாருங்க, ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று எப்படி நடக்கும்னு சொல்லி தண்ணி கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, டீ காஃபி கொடுப்பாங்க, நேரமான சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுத்து மக்கள் வர்றவங்க சும்மாவா? எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு சேர் போடுவாங்க, அதற்கு மேல நின்றுட்டு இருக்கவங்க நிற்பாங்க. பொதுக்கூட்டத்தில் அது பண்ண முடியும். இது மாதிரி முதல்ல இந்த மாதிரி ஓப்பனா இப்படி ஒரு அண்ணன் போறாங்கன்னு முழுக்க அதிமுக பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இங்க அதிமுகவோட பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறாருக்கு நினைக்கிறாரு. தம்பி விஜயுடைய போக்கு அது சரியில்லை. பஸ் கூட எங்களை மாதிரி பஸ், பேசுற ஸ்டைல் எல்லாம் எங்க அம்மா பேசுனது, எங்க அண்ணன் பேசுனது எல்லாம் அதாவது சொன்னார்களே, சொன்னீங்களே செஞ்சீங்களா, அதெல்லாம் அம்மா அந்த காலத்தில் பேசுனாங்க, அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. திருட்டுகளும் உருட்டுகளும் எல்லாம் நாங்க அண்ணன் பேசுறதையே அப்படியே காப்பிடிக்கிறீங்க. எங்க பஸ் பச்சைனா உங்க பஸ் மஞ்சள்ல வர்றீங்க. பச்சை பஸ்ல எங்க அண்ணன் எப்படி வர்றார்? உட்கார்ந்து இருக்கிறது நாலாவரும் தெரியும், கம்பீரமாக வருகிறார். நீங்க அப்படியே அடைச்சு போய் அப்படியே எட்டி பார்த்தா தான் தெரியும். ஒன்னே ஒண்ணு, என் தமிழ் சமூகம் இப்படிப்பட்டவர்களுக்கும் அவங்களையும் தலைவராக ஏத்துக்கிட்டு அவங்களும் அரசியல்ல வரணும்னு நினைக்கிறதா வருத்தமா இருக்கு. என்னுடைய மை பிரதர், மை ஃபெலோ சிட்டிசன்ஸ், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பெரியவங்களாம் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன குட்டீஸ் பசங்க, அவங்க பாவம். ரியல் ஹீரோக்கும் வித்தியாசம் இருக்குது. ரியல் லைஃப்ல ஹீரோவா அவங்க நடந்துக்கிட்டாங்களாங்கிறத தயவு செஞ்சு உங்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கு என்ன விதமான தகுதி அவங்களுக்கு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ரியல் ஹீரோனா சினிமாவில் இன்னைக்கு பார்த்தா எனக்கு அஜித்குமார் தோணுது. அவர் கரெக்டா நடந்துக்கிறாரு, தன் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு, ஒரு நல்ல வாழ்க்கையை தன் ஸ்டைல்ல தாம்பாட்டுக்கு, நான் நடிகன், இது என்னுடைய தொழில், நான் அதுல போயிட்டு இருக்கேன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே சரியில்லாம, குடும்பம் எதுவுமே சொல்லிக்கிறாப்புல எதுவும் இல்லாம ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்களா இன்னைக்கு எம்பி ஆயிட்டாங்க. அதுக்கும் காரணம் திமுக. இப்போ சினிமாக்காரங்க வந்தா என்ன, யார் வேணாலும் வரலாம். ஜனநாயகத்துல நீங்களும் வரலாம், நம்மளுக்கு தெம்பு இருந்தா யார் வேணாலும் வரலாம். ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வேற. அவருடைய வள்ளல் தன்மை, அவருடைய மக்கள் நேயம், அவருடைய அந்த கருணை, அந்த பணத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் அள்ளி வழங்கிய விதம் அவர் வேற. அவருக்கும் நீங்களே யாரும் கிட்ட கூட வர முடியாது. அடுத்து புரட்சி தலைவி அம்மா, அவங்களுடைய அறிவாற்றல், ஆற்றல்னா லேடினா டக்குன்னு ஒரு லீடர்னா அம்மா தான் நினைக்க முடியும், வேற யாரை நினைக்கிறது? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க, அப்படியே சும்மா சிங்கம் புலியை போல எப்படி அம்மா இருந்தாங்க. ஒரு வார்த்தை இப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நிகரால நீங்க சினிமாவில் இருக்கிறனால எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் நினைவுக்கு வர்றான்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாரே, இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு அவரை தான் சொல்றாங்க, சினிமாவில் இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்து கமலஹாசன். இவங்க 2 பேர்த்தையும் தான் உங்களுக்கு கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தர் 25-30 வருடம் என் தமிழ் சமூகத்தை கரெக்டா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோ வந்துட்டேன் நான் அரசியலுக்கு, இதோ வந்துட்டேன் நான் முழுமையாக ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு ஏமாற்றுக்காரன். இன்னைக்கு ஒரு படம் வந்தது, 5 நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சது, ஓடிடியில தான் பார்க்கணும்னு பார்த்தேன், என்னதான் அப்படின்னு. அவ்வளோ ஒரு கேவலமா ஒரு படம் எடுக்க முடியுமா? புரியல.
இவர் இந்த பத்மஸ்ரீன்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டு அவருக்கு நடிப்பில் பெரிய ஆள் தான். ஆனா அரசியல்ல தலைகுப்புற மையம்னு வச்ச என்னென்ன டயலாக், யாரை எதிர்த்தீங்களோ அவங்க காலில் விழுந்து இப்ப எம்பி சீட் வாங்கிட்டு தியாகிகளா அங்க இருக்கவங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் விட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு படுகேவலமான நாக்கு நரம்பு இல்லாததான் அதுக்காக இப்படியா? இது எல்லாம் பாக்குறப்ப அதுக்கு திமுக காரணம். இப்ப கடைசியா பாக்குறப்போ இவங்களை எல்லாம் பாக்குறப்போ ஒரு சீட்டுக்கு விஜயும் என்ன செய்வாரோ, ஒரு எம்பி சீட்டுக்கு கம்ப்ளீட்டா தலைகுப்புற அடிச்சு விழுந்த இவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ விஜய் என்ன பண்ணுவாரோன்னு நினைச்சா பயமா இருக்கு. சினிமாக்காரர்களை இனிமேல் நம்புவதற்கில்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே பயமா இருக்கு. நான் சொன்னேன், எங்கள் அண்ணன் லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு வரலில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு. 171 தொகுதிகளை மிஞ்சியாச்சு. இது ஊடகத்துக்கு ஒரு தீனி. ட்ரை பண்ணாங்க ஏதோ குழப்புற மாதிரி. எங்களுக்கெல்லாம் அப்போவே தெரியும், எனக்கெல்லாம் அண்ணன் இதை எப்படி டீல் பண்ணுவார் பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க வெயிட்னு. அதே மாதிரி அதாவது இன்னும் சில பேர் பேசுறது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு, அந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பே இல்லை, கட்சி விட்டே வெளியில் போய் கட்சி ஆக்சுவலி அவரையெல்லாம் அம்மா படத்தை போட்டு அம்மா பேரில் கட்சி வைக்கிறதுக்கு எங்கள் கட்சியில் விட்டுறக்கூடாது. நாங்கள் எல்லாம் போராடி இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அதில் பயங்கரமான கேஸ் போட்டு அம்மா எப்படி அவரை வெறுத்தார் என்பதையெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நாங்கள் சும்மா விட்டதுனால இன்னைக்கு தேவையே இல்லாமல் காரணமே இல்லாமல் நாங்கள் திரும்பவும் அதிமுக கூட்டணிக்குள்ள என்டர் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறனால வாயில வந்ததையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கள் பொதுச் செயலாளரின் முடிவுதான் இறுதியான முடிவு, அதுக்கு எல்லாரும் நாங்க கட்டுப்படுவோம். ஆனா இப்ப அவங்க இந்த நிலையில அவங்க எல்லாம் பேசுறது பாக்குறப்போ தலையில அடிச்சுக்கிட்டு சரி அடுத்தது போலான்னு தோணுது. எங்கள் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருது, நல்ல கூட்டணி அமையும்னு. அவர் சொன்னா அது உண்மையா இருக்கும், வருவாங்க. உரிய நேரத்துக்கு டைம் இருக்கு, இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. இல்லை, எலெக்ஷன் கிட்ட வரத்தான் எல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட எழுச்சி இருக்கு, எவ்வளவு ஆரவாரம் இருக்கு, எவ்வளவு கூட்டம் வருது, ஆண்களும் பெண்களும் எவ்வளவு குழுமுறாங்க. சிறு குழந்தைகளை கூட தோளில் வச்சுக்கிட்டு வீடுகள் மேலே மேற்கூரையில் இதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கறத, அவர் பேசி முடியறது 10:30 11 மணி வரைக்கும் எல்லாரும் மக்கள் காத்திருந்து இருக்கிறத, கொற்ற மழையில கூட நகராம கலையாம உட்கார்ந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது எழுச்சி பயணம்னா உண்மையான எழுச்சி பயணம். நல்ல வரவேற்பு மக்களிடையே இருக்கு. 171 தொகுதி இது வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் அடுத்து சில தொகுதிகள் இப்போ கரூர் அசம்பாவித்ததுனால அங்கே போனதுனால ஒரு 2 நாட்கள் தள்ளி போயிருக்கு. 234 தொகுதிகளிலும் அத்துணை மக்களையும் சந்திக்கிற ஒரே தலைவர், முதலாக கிளம்பி போன தலைவர், முதல் தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர் தான். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வேற யாரும் இவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பை கொடுக்கல. ஒரு நாளைக்கு 15-16 மணி நேரம் உழைக்கிறார், மக்களை பார்க்கிறார், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். போனால் அந்த இடத்துல போயிட்டு சும்மா டைலாக் அடிச்சுட்டு யாரோ எழுதி கொடுக்கறத வச்சு இப்படி பார்த்து டைலாக் அடிச்சுட்டு வர்றதில்லை. வாயில வந்ததையெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் திமுகவின் போக்கும் கிடையாது எங்ககிட்ட. தரமோட உண்மையாலும் என்ன அந்த ஊரின் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதை நான் முதலமைச்சரானா அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார். முதலமைச்சரும் வாயில வந்ததெல்லாம் பேசுகிறார். திடீர்னு ஒரே புது திட்டம். இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? யாரால கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு? அதிமுகவின் தொடராட்சியில் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. ஒவ்வொரு வீட்லையும் லேப்டாப் வாங்காத மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு திரைப்பட நடிகர் விஜய் பின்னாடி போறாங்களே, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வீட்டில் அம்மாவுடைய திட்டம், அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த திட்டம் இருந்திருக்கும், வாங்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. சைக்கிள் வாங்கியிருப்பாங்க, லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, சகோதரிகள் கல்யாணத்துக்கு 1 பவுன் வாங்கியிருப்பாங்க, பட்டதாரிக்கு 50,000, 10வது படித்தவர்களுக்கு 25,000 பணம் வாங்கியிருப்பாங்க, எல்லாருக்கும் மகப்பேறு உதவி திட்டத்தில் 18,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் அத்தனை முதியோர் நலம், அவங்க தாத்தா பாட்டிக்கு முதியோர் உதவித்தொகை வாங்கியிருப்பாங்க. இதுக்கு பொங்கலுக்கு 2,500 ரூபாய் தரமான மளிகை பொருட்களோட, பொங்கல் விற்கிறதுக்கான பொருட்களோட வாங்கியிருப்பாங்க. கொரோனா டைமில் அப்படி ஒரு
திட்டங்களை கொடுத்தார். ஒரு இலவசமாக, அதாவது விலை இல்லாம சாப்பாடு போட்டாங்க. கம்மா உணவகத்துல ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் நிதி உதவியோட ரேஷன் பொருட்கள் இலவசமா வழங்கப்பட்டது. அத்தனைக்கு மேல அத்தனை இது ஒவ்வொரு குழந்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்குதுன்னா அத்தனையும் அம்மானால, எங்கள் அண்ணன் எடப்பாடியாரின் தொடர்ந்த செயல்பாடுகள்னால. அதை மறந்துடக்கூடாது. இந்த குட்டி தம்பிகள்லாம், சின்ன தம்பிகள்லாம் இது வரைக்கும் அவர் வந்து பார்த்துக்கலாங்கிறதுக்கான வேலையே இல்லை. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். 2 கட்சியும் சரியில்லை, உடனே சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அது இல்லை. இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம் தம்பிகள் உயிரிழந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தடவை குழந்தைகள், பெண்கள் கூட. இவ்வளோ பெரிய உயிரிழப்பு இதுவரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா? நீங்க 1000 சொல்லலாம், அது சரியில்லை, இது சரியில்லை. நீங்கள் வந்தப்போ உங்களுடைய பயணத்தில் நீங்கள் சரியான ஏற்பாடுகள் செய்யாததால் அரசாங்கம் நிச்சயமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் முழுமையான காரணம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயம் இந்த நடந்த 40 பேர் உயிர் போயிருக்குன்னா அதுக்கு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இவ்வளவு பொறுப்பேற்கணும். ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இந்த இடத்துல வருது. எல்லாரும் பத்திரிகைகளையும் பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பயங்கரமா இல்லைங்க, 68 பேர், 70க்கு மேலே, 100 இருக்கலாம், அவ்வளோ பேர் இறந்தப்போ எந்த முன்னேற்பாடும் இல்லை. கவர்மெண்ட்ல போனாங்க, ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு எதுவுமே இல்லாம ஒரு அரசாங்கம் நிலை தடுமாறி, நிலை குலைஞ்சு போயிருந்தது. ஆனா இந்த தடவை தாவேகாவுடைய இந்த அசம்பாவிதம் கரூர்ல நடந்தப்போ டக்கு தேவையில்லாம ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் பாலிடிக்ஸ். அது என்ன நேரத்துக்கு திமுக அந்த ஆம்புலன்ஸை உபயோகப்படுத்துதுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ்ல தாவேகாவோட கொடி ஒட்டியிருக்கு. இன்னொரு ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா திமுகவுடைய கொடி ஒட்டியிருக்கு. ஆம்புலன்ஸ் அதுல கூட தண்ணி பாட்டில்ல செந்தில் பாலாஜியுடைய பேர் போட்டிருக்கு, தண்ணி பாட்டில் கொடுத்ததுல. இது என்ன அவங்க பண்றாங்க உண்மையிலேயே? எப்படி டக்குன்னு போலீஸ் வராங்க, உடனடியா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமா மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவ்வளவு விரைவில் செயல்படக்கூடிய அரசு ஒன்றும், அவ்வளோ பிரமாதமான அரசு ஒன்றும் திமுக கிடையாது. திமுக இதுவரை தான் நிரூபிச்சதே கிடையாது. ஆஹா பிரமாதம் இல்ல, திமுக செயல்பாடு எப்பவுமே அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி இது நடந்ததுன்னு நினைக்கிறப்போ எல்லாரும் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்குமே சாதாரணமா சந்தேகம் வருது. ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. ஜஸ்டிஸோட இறுதி அவர் ஃபைண்டிங்ஸ் என்னங்கிறது அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் எதுவும் அதை பற்றியான கமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, மக்கள் நலத்துக்காகவோ மக்களுக்காகவோ இந்த முதலமைச்சரோ இந்த அரசாங்கமோ கிடையாது. மக்கள்ங்கிறத தாம் பெற்ற மக்கள்னு அவங்க அப்பா முத்துவேல் கருணாநிதியும் நினைத்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அதே நினைக்கிறார். அப்படியே தான் செயல்படுறாங்க. தாம் பெற்ற குழந்தைகள் மக்களுக்கு தான், அதான் மக்கள் நினைக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய அடிநாதம் அது வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது. அதை குலைத்து போட்டது திமுக. அந்த ஒரு காரணத்துக்காகவே திமுக ஆட்சியை முற்றிலுமா புறக்கணிக்கும். இப்ப சொல்றாங்க என்ன பொருந்தா கூட்டணி, விஜய் சொன்னாருன்னு. விஜய்க்கு என்ன கூட்டணி பத்தி தெரியும், அவர் பேசுறது எடுக்க வேண்டியதில்லை. ஒரு டைலாக் அடிச்சுட்டு போறாரு. எங்களுக்கு என்ன பொருந்தா கூட்டணின்னு சொன்னார். பாத்தீங்கன்னா நீங்க இடையில கேள்வி போட்டா எனக்கு கரெக்டா வருமா? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா திமுக வாரிசு அரசியல், அவங்க ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிற, அப்படியே வச்சு பேஸ்ட் போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்களே, அந்த காங்கிரஸ் வாரிசு அரசியல். கூட இருக்கவங்க எல்லாரும் அந்த அமைச்சர்கள் எல்லாருமே, நிர்வாகிகள் எல்லாரும் வாரிசு அரசியல் பண்றாங்க. அது பொருந்துற கூட்டணி இல்லையா? அப்படித்தானே சொல்ல வர்றாரு. இப்போ எங்களுடைய இதுல வாரிசு அரசியல் இல்ல. பிஜேபியிலும் அதிமுகவிலும் பிஜேபியிலும் வாரிசு அரசியல் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். ஒரு கிளைக்கழக செயலாளர், பொதுச் செயலாளர். நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றது. ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய கட்சி அப்படின்னா அதிமுக தான். இங்க தமிழ்நாட்டில் இந்திய அளவுல நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாரு? சாதாரண டீ வித்துட்டு இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். சின்ன சாதாரண குடிமகன் ஒருவன் என்று மேல்நிலைக்கு வருகிறாரோ அதுதான் அண்ணல் அம்பேத்கர் விரும்பினது. அதுதான் மிக பிரமாதமான ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கான, ஹெல்தியான ஜனநாயகத்துக்கான ஒரு அறிகுறி. அது இங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஏழைகளோட பிரச்சனை தெரியும். நீங்க
ஒரு வாரிசு அரசியலையே கடத்திட்டு ஜெனரேஷன் தலைமுறையா கடத்திட்டு போனீங்கன்னா இந்த நாடு எப்படி நல்லா இருக்கும்? ஒரு விவசாயி, எளிமையானவர், கிராமத்து மனிதர், இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் முதலமைச்சரா இருந்தாரு, நல்ல பேர் வாங்கினார். ஏதாவது ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருந்ததா? நாளைய கால் வருஷத்துல அம்மா மாதிரி ஒரு பாப்புலர் லீடர், மாஸ் லீடர், அவங்க வந்ததுக்கு அவங்க இருந்த இடத்துல அவர் உட்கார்ந்தார். என்ன ஆகுமோன்னு எல்லாம் பார்த்தாங்க. நம்ம சிஎம்மா இருக்கிற இப்ப நம்மளுடைய முதல்வரும் அப்படியே ஆசைப்பட்டார். ஒரு வாரம், ஒரு மாசம், இதோ ஆட்சி போச்சு. நிலையாக தனது ஆட்சி காலத்தை முடித்து கட்சியை எப்படியாவது கவலைகரம் பண்ணிடலான்னு எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க. வல்லூர்கள் மாதிரி, கழுகுகள் மாதிரி, யாருக்கு அசைஞ்சு கொடுக்காம உறுதியா நின்று இந்த கட்சியை காப்பாத்துறார். அடுத்த ஆட்சி அமைப்பார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்ட நாட்டில் விவசாயி ஒருவர் வருகிறார். வாரிசு அரசியல் இல்லாத ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் அந்த பதவிக்கு போட்டியிடுகிறார். சினிமா கவர்ச்சியில் எங்க அண்ணனுக்கு இல்லாத ஒரே ஒரு குவாலிட்டி, எங்க அண்ணன் சினிமாவில் நடிக்கல. தமிழ்நாடு அப்போ இந்த தமிழ் சமூகம் சினிமாவில் டான்ஸ் ஆடி இருந்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா? நான் கேட்கிறேன். உண்மையிலேயே விவசாயம் தானே நமக்கு இவ்வளவு முக்கியம். விவசாயி வந்திருக்கார். கிராமங்கள் தானே பஞ்சாயத்து ராஜ்னு இவ்வளோ பெரிய கிராமங்களுடைய வளர்ச்சிக்கு தானே மகாத்மா காந்தி அவ்வளோ பேசினார். காங்கிரஸ் போய் திமுகவோட உறவாடிட்டு இருக்குது. அப்போ கிராமத்திலிருந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து உண்மையான விவசாயி, நடிகை விவசாயி இல்ல, உண்மையான விவசாயி ஒருவர் இந்த பதவிக்கு வர்றத வந்து தன்னை நிரூபித்து, மிக பிரமாதமாக தன்னை நிரூபித்தவரை விட்டுட்டு சினிமாவில் டிராமாவில் டான்ஸ் ஆடினவங்களை மட்டும் வந்து இது எலக்ட் பண்ணுவோம், நான் வந்து முதலமைச்சர் ஆயிருவேன்னு யார் சொன்னாலும் தப்பு. நடிக்கவே தெரியாம ஒரு பையன் துணை நடிகர்னு பேர் வாங்கி துணை முதல்வர் வேற உட்கார்ந்துருக்கார். தமிழ்நாட்டு மக்கள், என் தமிழ் சமூகம் வறுமைய வெறுப்பா இருக்கு. என் தமிழ் சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் போய் ஒரு நடிகனை நீங்க அந்த காலத்துல புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு நாள் கணக்கா காத்திருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி கட்டிட்டு போய் காத்திருப்பாங்க. அந்த காலத்துல எப்படின்னா இவ்வளவு டிராஃபிக் இல்லை. அப்புறம் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கூட அங்க தண்ணி இல்லைன்னா தண்ணீர் கொடுக்கவும் உணவு கொடுக்கவும் யாரும் அஞ்ச மாட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்னைக்கு விலைவாசி இவ்வளவு இல்லை. அதே போல மீடியாவும் இவ்வளவு இல்லை. இன்னைக்கு நீங்க கையிலேயே வச்சிருக்கீங்க. உங்க தலைவன் என்ன படம் நடிச்சாரு, உங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லா செய்திகளும் உங்க கையில வந்துருது. போன்லயும் டிவிலையும் நீங்க சகலத்தையும் பாக்குறீங்க, சமூக ஊடகங்கள்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் நேர்ல போய் பார்க்கறதுக்கு அப்படி பெண்களும் குழந்தைகளுமாக? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அநியாயமா இன்னைக்கு போட்டுக்கிட்டு அவங்க அழுகுறத பார்த்தா நமக்கு அதை விட அழுகு வருது. தம்பி போயிட்டே, தம்பி போட பையன் அரச மரம் ஜாஞ்சிருச்சே அப்படின்னா நமக்கு வந்து அதை விட கண்ணீரா இருக்கு. நீங்க அரசாங்க ஆளும் திமுக நிச்சயமா பொறுப்பேற்கணும். ஆனா கூட இதுலயும் இதையும் யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இன்னைக்கு வந்து தண்ணி கொடுக்க கூட எல்லாம் காசு. அதுக்கு கூட யாரும் முன் வர்றதில்லை. யார் வீட்டில் வேணாலும் போய் சாப்பிட முடியாது. அதுவும் பண்றாங்க. அதுலயும் கருணை உள்ள மனது. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, தேச பிரச்சனை வர்றப்பெல்லாம் எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணிக்கிறாங்க. ஒரு வெள்ளம் வர்றப்போ, ஒரு டிராட் வர்றப்போ. பட் இதுக்கெல்லாம் டக்குன்னு போய் எல்லாத்தையும் கேட்க முடியாத ஒரு நிலை. அவ்வளோ பெரிய கூட்டம். இதை தாவேக்கா ஒழுங்குபடுத்தி இருக்கணும். தாவேக்கா மேலையும் அதன் தலைவர் விஜய் அப்படி போயிடுவாரா? ஒன்றும் இல்லாம அத்தனை பேர் புடைசூழ, அவ்வளவு பாடிகார்ட்ஸோட, எவ்வளவு ப்ரொடெக்டடா நீங்க போய் நிக்கிறீங்களா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னோன்னே இதே எங்கள் அண்ணன் எங்கள் எடப்பாடியாராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? டக்குன்னு இறங்கி அங்க போய் மக்களை பார்த்து எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அப்படியே கூட இருந்திருப்பாங்க. திமுக தலைவர் இருந்திருக்க மாட்டார், துணை முதல்வர் இருந்திருக்க மாட்டார். எங்கள் அண்ணன் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருந்தா எங்கள் சகோதரர்கள் எங்கள் நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க கூட. நீங்க என்ன பண்ணீங்க தம்பி? விட்டுட்டு ஓடி முதல் ஃப்ளைட்டை பிடிச்சி சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல சென்னைக்கு வந்துட்டீங்க. இது தலைமை பண்பல்ல, இது அரசியல் பண்ணு, அரசியலுக்கான குணமும் அல்ல. நீங்க நடிகராத்தான் உங்களுக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. என் தமிழ்நாட்டை
அதுக்காகத்தான் சொல்கிறேன், பச்சை தமிழன் ஆடணும் தமிழ்நாடு. எங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை போல் அல்ல, பெருந்தலைவர் காமராசரை போல பச்சை தமிழன் ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த மாநிலத்தை. எங்கள் எடப்பாடியாரை தவிர வேறு யாரும் இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்ற. நன்றி, வணக்கம்.